வாராகி, எதை நினைத்தும் குழப்பிக் கொள்ளாதே. மனதில் எப்பொழுதும் அமைதியை வைத்துக்கொள். எப்பொழுதும் மனதில் சலனங்கள் இருக்க வேண்டாம். வாழ்க்கையில் எப்பொழுதும் அமைதி இருந்தால்தான் அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன செய்யலாம் என்று உன் மனமானது உனக்கு சொல்வது உனக்கு புரிய வரும். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனம் என்ன சொல்கிறது என்பதே உனக்கு புரியாமல் இருக்கும். அதனால் அமைதியோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய துவங்கு. காலம் உன்னை எப்பொழுதும் சோதனை செய்யவே செய்யாது. நான் இருக்கிறேன். உன் கர்ம வினைதான் உன்னை பாடாப்படுத்தி எடுக்கிறது. சீக்கிரத்தில் உன் கர்ம வினையை நான் முடித்து வைத்துவிட்டு சந்தோஷம் என்ற சிம்மாசனத்தில் நான் அமர வைப்பேன். எல்லா நிலையிலும் நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை உணர்த்து கொண்டேதான் இருக்கிறேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இரு. நான் உனக்கான வேலைகள் அனைத்தையும் செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இரு. உன்னை நான் எந்நாளும் வாழ வைப்பேன். உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். கைப்பிடித்து கொண்டே இருப்பேன். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திற்கும் என்னிடமிருந்து உனக்கு உத்தரவு கிடைக்கும். அப்பொழுது நீ எந்த நல்ல விஷயத்தையும் நீ செய்யலாம். அதுவரை பொறுமை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையாளு தங்கமே. உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது நடக்கட்டும். உன்னுடைய ஏக்கங்கள் என்னவோ அது நடக்கட்டும். நான் உனக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நன்றாகவே தெரியப்படுத்துவேன். நான் தான் இதை செய்கிறேன் என்பதை உனக்கு காட்டிவிடுவேன். இந்த வாராகியானவள் உனக்கு எல்லா இடத்திலும் உதவியாகவே இருப்பேன். உதவி செய்யாமல் ஒரு நாளும் நான் இருக்க மாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் முடியும். உன் சந்தோஷங்களானது பிறக்க ஆரம்பிக்கும். நீ அழுத நாள் முடிந்துவிட்டது. நீ ஏக்கத்தோடு காத்திருந்த நாள் துவங்கிவிட்டது. பல பேர் மத்தியில் வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று இருந்தாய். சீக்கிரமாக பார், எல்லா விஷயமும் எந்த அளவு உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதை. வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்வேன். ஆனால் நீ எப்பொழுதும் அதை நம்ப மாட்டாய். நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்? நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன்? தெய்வம் அருகில் இருந்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நான் மட்டும் எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நீ ஒவ்வொரு முறையும் கேட்பாய். தெய்வம் இருக்கிறது என்றால் நீ கஷ்டமே படமாட்டாய் என்று கிடையாது. கஷ்டப்பட்டாலும் உன் கர்மவினை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ அந்த நிமிஷம் நான் சொல்கிறேன் உனக்கான தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். தெய்வங்கள் உன்னுடன் இருக்கும் பொழுது தெய்வம்தான் இருக்கிறது என்று நீ தைரியமாக எல்லா விஷயத்தையும் செய்வாய். தாராளமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இந்த வாராகி பார்த்து கொள்வார், என்னை அவள் பார்த்து கொள்வார், எனக்கென்ன கவலை, ஏதாவது ஒரு பிரச்சனை என்று நான் சொல்லிவிட்டால் போதும், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வை தந்து விடுவாய் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா, அதை நான் உனக்கு தருவேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய கர்மவினையை 100% ஒரு கர்மவினை இருக்கிறது என்றால் அதை அப்படியே குறைத்து 10% மட்டும் உனக்கு கொடுப்பேன். முழுமையாக கொடுத்தால் தாங்க மாட்டாய். அதனால் வெறும் 10% மட்டும் உனக்கு கொடுத்து மீதி எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்வேன். உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு துணை இருப்பேன். இதுதான் தெய்வத்துடைய முழு கடமை. அடுத்தது உன்னுடைய நல்ல விஷயங்கள் என்ன தெரியுமா? நீ உனக்கான கர்மவினை முடிந்த அடுத்த நிமிடமே உனக்கான நல்லது. நீ என்னென்னலாம் வாழ்க்கையில் புண்ணியத்தை செய்து வைத்திருந்தாயோ அனைத்து புண்ணியங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்க செய்து விடுவேன். இந்த வாராகியானவள் ஒருவனை வெற்றியடைய வைக்கும் ஒரு தெய்வம். அது உனக்கு தெரியும் நன்றாகவே. என்னுடைய ஆசை என்னவென்றால் நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும். அது மட்டும்தான். புரிந்து கொள். வாழ்வில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது. சந்தோஷங்களும் நிம்மதிகளும் போராட்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ சந்தித்த கஷ்டங்கள், மன நிம்மதி இல்லாதது, போராட்டங்கள், இது அனைத்தும் இல்லாமல் இதுவரைக்கும் நீ சந்திக்காத மன நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியமானது, இது அனைத்துமே உன் வாழ்க்கையில் கிடைக்க நான் செய்வேன். பலருக்கு நீ எல்லா விஷயத்தையும் எடுத்து எடுத்து சொல்வார். இந்த விஷயத்தை செய்யுங்கள், இந்த விஷயத்தை செய்யாதீர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் எடுத்தெடுத்து சொல்வாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே எடுத்து சொல்வதற்கே இல்லை. நீயாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறாய்.
என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்தில் எப்படி செய்ய வேண்டும், இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் நீதான் யோசித்து யோசித்து செய்கிறாய். ஆனால் மற்றவர்களுக்கு நீ உதவி செய்தாய். ஆனால் உன்னுடைய ஆறுதலாகவும் உதவி செய்தாய், உன் உடம்பாலும் உதவி செய்தாய், பணத்தாலும் உதவி செய்தாய். ஆனால் உனக்கு ஒரு விஷயம், உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தவுடன் யாருமே உதவி செய்யவில்லை. எல்லாருமே பின்வாங்கினார்களே தவிர யாருமே உனக்கு உதவி செய்து நான் தான் இருக்கிறேன் என்று யாருமே சொல்லவில்லை. எல்லா நிலையிலையும் உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்கத்தான் நினைத்தார்களே தவிர நமக்கு உதவி செய்தாலே அவள் வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்துவோம் என்று யாருமே நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாவற்றையும் மறந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? தனியாக இருந்தாலும் தைரியத்தோடு இருக்கிறாய் அல்லவா? அப்படியே இரு. காலம் முழுவதும் உனக்கு நீ மட்டும்தான் துணை, மற்றவர்கள் கிடையாது. நீ நினைக்கிறாய் என்று நாம் உதவி செய்தால் நாளை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்று. அப்படி கிடையாது. அவர்கள் செய்ய மாட்டார்கள் உதவியை. தெய்வம் பார்த்து கொண்டு இருக்கும். தெய்வம் உனக்கான உதவியை செய்யும். அதனால்தான் நான் இவ்வளவு தூரம் உன் பக்கத்தில் இருந்து உன்னை நான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறேன். என்றோ உன் வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டியது. ஆனால் இன்று வரை போராட்டத்தோடு ஏதோ ஒவ்வொரு நாளையும் நீ கடத்தி கொண்டே இருக்கிறாய். நல்ல நாள் வரும், நல்ல நாள் வரும் என்று. எந்த நம்பிக்கையில் சொல் பார்க்கலாம்? தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறாய். எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கையில். இதற்கு மேல் ஒரு விஷயத்தை கூட நான் தத்தளித்து உன்னை கஷ்டப்படுத்த விடவே மாட்டேன். உனக்கான ஆதரவு, உனக்கான அன்பு எல்லாமே என்னிடம் இருந்து கிடைக்கும். கண்ணீரை எப்பொழுதும் யாருக்காகவும் சிந்தாது. ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரானது அவ்வளவு நல்ல ஒரு தூய்மையானது. எப்படி தெரியுமா? யாருக்கும் எப்பொழுதும் தீங்கு செய்யாமல், தன்னை மட்டும் நினைக்காமல் மற்றவர்களையும் நினைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவர்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தூய்மையானவர்கள் தான். மனதாலும் உடம்பாலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் எப்பொழுதும் நான் துணை நிற்பேன். உன் கண்ணிலிருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீரை நான் விடமாட்டேன். தைரியத்தோடு இரு. எல்லா நாளும் உனக்காகவே நான் இருந்து நல்வழி காட்டுவேன். சந்தோஷமாக இரு. இனி எல்லா நாளும் உனக்காகவே நான் இருப்பேன். உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இந்த வாராகி தாயானவர் உனக்கு முழு தாயாகவே இருந்து எல்லா நல்ல காரியங்களையும் படிப்படியாக செய்து உன்னை வாழ வைப்பேன். இனி யாருமே இல்லை என்ற ஒரு கவலை, ஒரு நினைப்பு உன்னுடைய மனதில் வரக்கூடாது. என்னாலும் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும். நானே உனக்கு துணை. எல்லா வழிகளையும் நானே காட்டுவேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து போராட்டங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் நான்.